குழம்பு பாருங்க, அப்படியே எண்ணெய் எப்படி தக தக தகன்னு நிற்கிது பாருங்க. இந்த குழம்புல அப்படியே சுத்தமான செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய். இதை ஊற்றி சாப்பிடும்போது அவ்வளவு சுவையாக இருக்கும். இந்த குழம்பு சாப்பாட்டில் எடுத்து வைக்கும்போது அப்படி வாசனை சும்மா கமன்னு வருது. அப்படியே சுட சுட ஒரு வாய் எடுத்து வச்சா தான் அதோட சுவையை. அடடடடடா, உண்மையிலே குழம்பு அந்த கறி குழம்பை விட இந்த காஞ்ச கறி குழம்பு அவ்வளவு சுவையாக இருக்குது. எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஆட்டுக்கறி உப்பு கண்டம் தான் கையில் வச்சுருக்கேன். பாருங்கள் எவ்வளவு சூப்பராக காய வச்சுருக்கோம்னு. நல்ல தரமான கறி எடுத்து சுத்தம் பண்ணி நல்லா வெயிலில் காய வச்சு அப்படியே எடுத்து வச்சுருக்குறோம். இந்த ஆட்டு உப்பு கண்டத்தையும் கருப்பு மொச்சை, அதாவது புளி மொச்சைன்னு சொல்லுவாங்க, அந்த புளி மொச்சையும் கத்திரிக்காயும் போட்டு தான் இன்றைக்கி குழம்பு வைக்க போகிறேன். இந்த குழம்பு அவ்வளவு மனமாக சுவையாக இருக்கும். இதுக்கு என்னென்ன பொருள் சேர்க்குறேன், எப்படி இந்த குழம்பு வைக்கிறோம்ன்றதை வாங்க பார்க்கலாம். முதல்ல இதை தட்டி வேக வச்சுக்கிறலாம். இந்த காஞ்ச கறியை வந்து 2 பக்கம் திருப்பி வச்சு தட்டிக்கிறேங்க. அப்போ தான் நல்லா நம்மளுக்கு வெந்து கொடுக்கும், நல்லா மசாலா இறங்கும், நல்லா குழம்பு ருசியாக இருக்கும். அதனால தான் நம்ம இந்த மாதிரி தட்டிக்கிறது. பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக தட்டியிருக்கோம்னு பாருங்கள். ஒவ்வொரு பீஸும் நல்லா நச்சு போட்டது மாதிரி இருக்கணும். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா தட்டி போட்டிருக்கோம்னு பாருங்கள். இந்த அளவுக்கு அடித்து நச்சு போட்டால் தான் நல்லாயிருக்கும். மென்று சாப்பிட்றதுக்கும் நல்லா சாஃப்டாக இருக்கும். உப்பு கண்டத்தை சுடுதண்ணியில் சேர்த்துக்கிடுவோம். சுடுதண்ணியில் அப்படியே மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். தண்ணி சூடாக இருக்கிறதுனால கை வச்சு கலக்க முடியாது, அதனால் அப்படி கரண்டியை வச்சு நல்லா கலந்து விட்டுக்குங்க. இதில் உள்ள தூசி எல்லாம் போகிறதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி நல்லா கழுவுறோம். பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள். இது இன்னொரு டைம் சுடுதண்ணியில் நல்லா கழுவிக்கிறலாம். சுடுதண்ணியில் நல்லா கழுவிக்கிறலாம். உப்பு கண்டை வேக வைக்க பாத்திரம் வச்சுக்கலாம். காஞ்ச கறி வேகிறதுக்கு தண்ணி சேர்த்துக்கிடுவோம். சுடுதண்ணியில் சுத்தம் பண்ண உப்பு கண்டத்தை வேக வச்சுக்கலாம். கறிக்கு தகுந்த கல்லுப்பு சேர்த்துக்கிடுவோம். மஞ்சத்தூள் சேர்த்துக்கிடுவோம். கறியை நம்ம வெட்டி காய வைக்கும்போது உப்பு மஞ்சத்தூள் போட்டு பிரட்டி தான் நம்ம காய வச்சுருக்கோம். அதனால் நம்ம கழுவுனாலுமே அதில் உப்பு சார்ந்துருக்கேன், அளவோடு சேர்த்தா போதும். நல்லா மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். கறி பாருங்கள் நமக்கு நல்லா வெந்துருச்சு. காஞ்சவரியோட வேக்காடு இந்த மாதிரி தான் நமக்கு தெரியும். பக்குவம் நல்லா சூப்பராக இருக்குது. வெந்துக்கு இருக்க உப்பு கண்டத்தோட ஒரு நைட்டு பூரா ஊற வச்ச புளி மொச்சலை சேர்த்துக்குருவோம். இதுதான் புளி மொச்சை. பாருங்கள் எப்படி இருக்குண்டு. இது மொச்சப்பயிர்லேயே இது கருப்பாக புளி மொச்சைன்னு சொல்லுவாங்க. இதை போட்டு குழம்பு வைக்கும்போது அவ்வளவு மனமாக சுவையாக இருக்கும். இதை அப்படியே சேர்த்துக்கலாம். ஒரு நைட் ஃபுல்லாக ஊற வச்சுருக்கிறோம். இந்த மொச்சப்பயிரும் இந்த காஞ்ச கறியும் சேர்ந்து நல்லா வேகணும். நல்லா வேக வச்சுக்கலாம். கறி இந்த மொச்சப்பயிரும் வேகிற நேரத்தில் நம்ம தேங்காய் அரவை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு சில்லு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் கசகசா சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்குருவோம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து 5 நிமிஷம் ஊற விட்டுட்டு அதுக்கப்புறம் அரைச்சிக்கிடுவோம். அப்போ தான் இந்த கசகசா சோம்பு நல்லா ஊறி அரைச்சி கொடுக்கும். கறியும் பருப்பு பாருங்க சூப்பராக வெந்துருச்சு. இதை அப்படியே எடுத்துக்கலாம். சுத்தமான நல்லெண்ணெய் ஊற்றிக்கிடுவோம். தாளிப்புக்கு 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். இடித்த 6 பல்லு பூண்டு சேர்த்துக்கிடுவோம். இந்த பூண்டை நல்லா பொரிய விட்டுக்கிறணும். இடித்த 150 கிராம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிடுவோம். இந்த சின்ன வெங்காயம் கறி குழம்புக்கு நல்ல வாசனையாக இருக்கும். நம்ம சேர்த்துருக்கிற இந்த காஞ்ச கறிக்கு அந்த புளி மொச்சை பயிருக்கும் இந்த சின்ன வெங்காயம் இடித்த பூண்டுக்கு அவ்வளவு மனமாக இருக்கும் இந்த குழம்பு. அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிடுவோம். இதை இந்த எண்ணெயிலே நல்லா பச்சை வாசனை போக வதக்கிக்கிறலாம். நறுக்குன்னு 2 தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிடுவோம். தக்காளி வெங்காயம் வதங்குறதுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். ஒரு பிஞ்சளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிடுவோம். இதை நல்லா வதக்கிக்கிறணும். தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வதக்கிருச்சு. இந்த டயத்தில் கத்திரிக்காய் சேர்த்துக்கிடுவோம். 4 கத்திரிக்காயை நறுக்கி தண்ணியில் கழுவி வச்சுருக்கோம். இந்த பாருங்கள் எப்படி இருக்குண்டு. இதை அப்படியே சேர்த்துக்கிடலாம்.
இதை அப்படியே எண்ணெயிலே லைட்டாக வேக விட்டுக்கிறலாம். இந்த எண்ணெயில் வேகும்போது கடைசி இறுதி இந்த குழம்புல நல்லா வாசனையாக இருக்கும். இந்த கத்திரிக்காயை எடுத்து சாப்பிடும்போது அந்த கறி டேஸ்ட்டு அப்படியே இருக்கும். கத்திரிக்காய் பாருங்கள் நல்லா எண்ணெயிலே நல்லா வெந்துருச்சு. இப்போ மசாலா சேர்த்துக்கிறலாம். இப்போ இந்த மசால் பொடியெல்லாம் சேர்த்துக்கிறலாம். 1 ஸ்பூன் வரமிளகாத்தூள் சேர்த்துக்கிறலாம். 1 ஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கிடுவோம். 1 ஸ்பூன் சோம்புத்தூள் சேர்த்துக்கிறலாம். 1.5 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கிடுவோம். 1/4 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறலாம். 2 ஸ்பூன் வீட்டு குழம்பு மசாலா தூள் சேர்த்துக்குருவோம். இது நல்லா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இது எல்லாம் இந்த கத்திரிக்காயோட இந்த எண்ணெயிலே லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். வேக வச்ச கறியும் பருப்பும் சேர்த்துக்கலாம். இந்த வேக வச்ச தண்ணி சேர்த்து ஊற்றும் போது அந்த வாசனை குறையாமல் இருக்கும். மூடி போட்டு மசாலாவில் வேக வச்சுக்கலாம். மசாலாவில் நல்லா கொதி வந்துக்கிட்டு இருக்குது. வாசனை சும்மா கமகமகமன்னு இருக்கு பாருங்க. அந்த மசாலாவோடு வேகிறது நல்லா வாசமாக இருக்குது. அரைச்ச தேங்காய் கசகசா சோம்பு சேர்த்துக்குருவோம். தேங்காய் அரவை தண்ணி சேர்த்துக்குருவோம். இதில் அப்படியே நல்லா ஒரு கொதி வர வச்சிடலாம். குழம்பு பாருங்க பார்க்க அப்படியே எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு தகன்னு இருக்குது. கடைசியாக கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துக்கலாம். அடடடடடா வாசனைலான்னு வாசனை அப்படி ஒரு வாசனை வருது கமன்னு. அப்படியே பாருங்கள் அந்த கருப்பு மொச்சை, அந்த கறி, அந்த கத்திரிக்காய் எல்லாம் கலந்து இருக்கிறது எப்படி இருக்குன்னு பாருங்கள். அப்படி கமன்னு நல்ல வாசனையாக இருக்குது. இந்த குழம்பு பாருங்கள் அப்படியே எண்ணெய் எப்படி தகன்னு நிற்கிதுன்னு பாருங்கள். அந்த குழம்புல அப்படியே சுத்தமான செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய். இதை ஊற்றி சாப்பிடும்போது அவ்வளவு சுவையாக இருக்கும். குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இறக்கிக்கலாம். பாருங்கள் மிச்சம் இருக்கிற இந்த காஞ்ச கறி, இந்த கறியை லேசாக அப்படி உணர்த்தி விட்டுட்டு டப்பாவில் எடுத்து வச்சோம்னா 1 வருஷத்துக்கு கெட்டுப்பாகுது. நமக்கு எப்போயெல்லாம் தேவையோ அப்படி 4 பீஸ் 5 பீஸ் அப்படி எண்ணெயில் பொரித்து சாப்பிட்டாலும் சரி, இந்த மாதிரி நீங்கள் குழம்பு வச்சு சாப்பிட்டாலும் சரி, அவ்வளவு தேனாமிர்தமாக இருக்கும். இந்த கறி உடம்புக்கு அவ்வளவு நல்லது. காஞ்ச கறி எப்போ வேணாலும் வச்சு சாப்பிடலாம். இப்போ நம்ம குழம்பு இறக்கி நம்ம சுட சுட சாப்பாடை போட்டு சாப்பிட்டு பார்ப்போம். அப்படியே இந்த குழம்பு சாப்பாட்டில் எடுத்து வைக்கும்போது அப்படி வாசனை சும்மா கமன்னு வருது. இந்த ஆட்டுக்கறியோட உப்பு கண்டத்தோட வாசனை, அது இந்த பயிர் இந்த கத்திரிக்காய் சேர்த்தது ரொம்ப கமகமப்பாக இருக்குது. சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்ல சூடாக இருக்குது. அடடடடடா அந்த குழம்பு பாருங்கள், அந்த கெட்டி தன்மையாக அந்த மசாலா சேர்த்தது, அந்த மசாலாவோட தன்மையை பாருங்கள். நம்ம மெயினாக நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு மசாலா தூள் இதில் போட்டிருக்கோம். நல்ல ஒரு வாசனையாக இருக்குது. அடடடடா அப்படியே சுட சுட ஒரு வாய் எடுத்து வச்சா தான் அதோட சுவையை. அடடடடடா உண்மையிலே குழம்பு அந்த கறி குழம்பை விட இந்த காஞ்ச கறி குழம்பு அவ்வளவு சுவையாக இருக்குது. அப்படி தொண்டையில் போகவே அந்த டேஸ்ட்டு அங்கேருதி போகிறது தெரியுது. அந்த மனமும் அந்த சுவையும் அருமையாக இருக்குது. அடாடாடா அந்த கத்திரிக்காயா கறியாண்டது இல்லை, அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்குது. அந்த உப்பு கண்டத்தை சாப்பிட்டு பார்ப்போம். அப்பாப்பாப்பாப்பாப்பா சாப்பிட்டா அவ்வளவு சாப்பிட்டா இருக்குது. நீங்கள் தட்டும்போது பார்த்துருப்பீங்க, அந்த கல்லில் இடிக்கும்போது அவ்வளவு வலுவாக காஞ்சு போயிருந்துச்சு. அந்த கறியை நல்லா வேக போட்டு மசாலாலையும் வேக வச்சு அதுக்கு ஒரு மசாலா அரைச்சி ஊற்றி அந்த சுவையோடு எடுத்து சாப்பிட்றது, அந்த கறியில் அந்த சாறு பூரா இறங்கி அவ்வளவு தேனாமிர்தமாக இருக்குது. அருமையான சுவை. வெந்த பக்குவத்தை பாருங்கள், அப்படி மாவாக கலருது. அதே நீங்கள் காஞ்ச கறியை பார்க்கும்போது கல்லில் வச்சு இடிக்கிறது கூட இடிபடலை. ஆனால் பாருங்கள் வெந்த பக்குவத்தை அப்படி பஞ்சு மாதிரி அப்படி வேக வச்சு அப்படியே அதை சாப்பாட்டில் வச்சு சாப்பாடோட சுவையா இந்த கறியோட சுவையான இதில் எல்லாமே கலந்து அற்புதமாக இருக்குது. முழுக்க எங்கள் வீட்டுக்குள்ளே எப்படி செய்வோமோ அதே மாதிரி தான் இந்த காஞ்சகறி குழம்பு செஞ்சுருக்கோம். எங்கள் வீட்டுக்குள்ளே சாப்பிட்டு பார்த்தவங்களுக்கு தெரியுது இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு. அவ்வளவு சுவையாக இருக்கும். கிண்ணத்தை கூட விடாமல் வலித்து நக்கிடலாம், அப்படி சுவை.
அப்படியே மொத்தமாக பிணைஞ்சு இந்த கத்திரிக்காய், இந்த கறி, அந்த பயிர் எல்லாத்தையும் அப்படி எடுத்து வச்சோம்னா ஆத்தத்தோ டேஸ்ட்னாலும் டேஸ்ட்டு, அப்படி ஒரு டேஸ்ட்டு. எங்கள் ஆத்தா கைப்பக்குவம் அப்படியே இருக்குது, அருமையான டேஸ்ட். மனம் பாருங்கள், அப்படி கமகமகம்னு மணக்குது. சாப்பிட்டு கையை கழுவினாலும் 2 மணி நேரத்துக்கு இதோட வாசனை விட்டு போகாது நம்ம கையை விட்டு. அவ்வளவு மனமாக சுவையாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் நம்மளுடைய சமையலை இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். நம்ம எந்தெந்த டயத்தில் என்னென்ன பொருள் சேர்த்தோம் அப்படிங்கிறத கரெக்டாக பார்த்து நீங்கள் செய்யுங்க. நல்ல பக்குவமான சுவையும் நல்ல ஒரு டேஸ்ட்டுமாக இருக்கும். மணக்க உங்கள் வீட்லேயும் சாப்பிட்டு பார்த்துட்டு நம்மளுடைய வில்லேஜ் ஸ்டார் குக்கிங் சேனலை எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஆதரவை முழுசாக கொடுப்பீங்கன்ற நம்பிக்கையோட அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். எல்லாருக்கும்